சிவபெருமானின் சடைமுடியில் கங்கை எப்படி வந்தது? திருக்கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் இரு கண்களையும் தனது கைகளால் மூடியார். உலகம் முழுவதும் பேரிருள் சூழ்ந்தது. இதனை உணர்ந்த சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்து உலகிற்கு ஒளி அளித்தார். ஒளி வந்ததும் அனைத்து உயிர்களும் துன்பம் நீங்கி இன்பம் அடைந்தனர். அனைவரும் சிவபெருமானை போற்றி துதித்தனர். இதை கண்ட பார்வதி தேவி அவசரமாக தனது கைகளை நொடிப்பொழுதில் எடுத்தார். அப்போது அவரது 10 கைவிரல்களில் இருந்த வியர்வை துளிகள் 10 கங்கையாக மாறி மூவுலகிலும் பெருவெள்ளமாக பரவி அழிவை ஏற்படுத்த முனைந்தது. இதை கண்ட மூவுலகினரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் அந்த வெள்ளத்தை அடக்கி தனது சடைமுடியின் ஓர் திருமுடியில் கங்கையை தாங்கிக் கொண்டார். இதனால் உலகம் மீண்டும் அமைதியடைந்தது. பின்னர் நான்முகன் பிரம்மா, இந்திரன், திருமால் ஆகியோர் சிவபெருமானிடம் வந்து வியர்வையால் தோன்றிய கங்கை மிக புனிதமானது, அந்த புனித நீரை எங்களுக்கும் கொஞ்சம் அருள வேண்டும் என்று வேண்டினர். அதன்படி இந்திரன் தனது அமராவதி நகரத்திற்கும் நான்முகன் தனது மனோவதி நகரத்திற்கும்